நாம் தமிழரா பாஜக அப்படின்ற மாதிரி இப்போது வார்த்தை போர் தொடங்கியிருக்கு. யாருக்குன்னா நம்மளுடைய அண்ணாமலை அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும். அண்ணாமலை அவர்கள் சீமானை பார்த்து அவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுங்க. இன்னைக்கு ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் அப்படியே பார்க்கும்போது ஒரு காமெடியாக ஒரு வீடியோ பார்க்கணும்னா சீமான் அவர்களை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சின்னத்தையே அவரால் காப்பாற்ற முடியலைங்க, அவர் என்னைக்குங்க தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறார். ஸோ அதனால தான் அவர் கட்சியிலேருந்து இப்போ எல்லாருமே வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க, தனித்தனியாக பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் சீமான் அவர்களை பார்த்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் நிலையாக பேச மாட்டார். இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார், இன்றைக்கி என்னை திட்டுவார், நாளைக்கு என்னை அன்பு தம்பி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் பண்ணியிருக்காரு. இதுக்கு பதில் தரும் விதமாக நம்மளுடைய சீமான் அவர்கள் தம்பி நான் நிறைய விஷயங்கள்லாம் கேட்குறேன், அண்ணாமலை அவர்களே நம்ம பொது விவாத மேடையில் விவாதிக்க தயாரா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை பார்த்து சவால் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் உள்துறை அமைச்சர்கள்லாம் ஓட்டு கேட்க வருவாங்க, எனக்கு அப்படி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த கட்சிக்கு நான் தாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுக்கு பாஜக, வா பொது விவாத மேடையில் விவாதிப்போம், தமிழ்நாட்டுக்கு எதுக்கு பாஜகன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாருமே கட்சியை கழிச்சிட்டு பிஜேபியில் சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால இப்போது களத்தில் அண்ணாமலை அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் வார்த்தை போர் உச்சமாயிருக்குன்னே நம்ம சொல்லலாம்.